வணக்கம். அக்னி அணைக்கிருக்கனுடைய ஒரு 203வது பகுதி இது. சமீபத்தில் ஒரு செய்தி படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த செய்தியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஹைப்ரிட் கிராப்ஸ் இதில் வந்து மகசூல் வந்து அதிகம், விளைச்சல் அதிகம், ஒரு ஏக்கருக்கு இந்த அளவுக்கு டன் கொடுக்கக்கூடிய ஒரு விளைச்சல், சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிடலாம், விளைச்சலை எடுத்துடலாம், பணம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறுவடை பண்ணக்கூடிய அந்த பயிரினுடைய சத்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30% குறைவு, குவாலிட்டி கம்மி, குவான்டிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து ஓட்ட ஒரு முதல் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா சில குறுக்கு வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய தரம் குறைந்து போயிடும் அப்படின்றது தான் ஒரு ஒரு உண்மை. அந்த உண்மை வந்து இப்போது இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இந்த மாணவர்களுடைய இதில் வந்து நிறைய பார்க்க முடியுது. ஏன்னா அந்த லைனில் இருக்கிறதுனால, ஒரு டீச்சிங் லைனில் இருக்கிறதுனால இப்போது மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் அது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும், எவ்வளோ ஈஸி பண்ண முடியுமோ, ஒரு 10 லைன் எழுதணும் அப்படின்னா அது ஒரு 4 லைனாக சுருக்கி கொடுங்க சார், சின்னது பண்ணி கொடுங்க, படிக்க கஷ்டமாக இருக்கு, நீ நல்லா படிக்கிற பையன் தானே, படிடா. இல்லை சார், சீக்கிரம் இது படிக்கணும், சீக்கிரம் இது பண்ணணும், அதனால் ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நிலைமை. இது வந்து மற்ற ஃபீல்டில் வந்து சரியாக இருக்கலாம். பட் இந்த அறிவுத்துறையில் இது வந்தாச்சுன்னா அப்புறம் எப்படி அந்த குவாலிட்டியை ஏர்ன் பண்ண முடியும், விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பாயிண்ட்டை மாத்திரம் எடுத்துகிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டா அப்போது இது பேசிக்கே ஆட்டம் கண்டுடுமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி. இது வந்து எல்லா துறையிலும் பரவலாக இருந்தால் கூட அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து இப்போ மாணவர்கள் அந்த அளவுக்கு சோம்பேறியாக இருக்கக்கூடியது, ஒரு ஈஸி கோயிங்காக வாத்தியாரை வந்து கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கொடுக்குற வாத்தியாரை சுற்றி தான் பசங்க இருக்காங்களே ஒழிய கொஞ்சம் படிடா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவர்கள் வந்து இந்த வாத்தியாரை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட கலாச்சாரம் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறையா ஏதோ நின்றுக்கிட்டு சாப்பிட்றது, ஓடிக்கிட்டு சாப்பிட்றது, சீக்கிரம் சாப்பிட்றது, அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இதனுடைய நிலைமை என்னென்னா சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துடுறது. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாணவர்கள் சொசைட்டியும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமே இல்லாமல் ஒரு அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது எந்த அளவுக்கு இந்த வருங்கால சொசைட்டியை வந்து காப்பாற்றும். ஏன்னா இதுதான் பேசிக். இதிலேருந்து தான் டாக்டர் வராங்க, இன்ஜினியர் வராங்க, இதிலேருந்து தான் எல்லா துறைகளும் வருது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு புரியாத புதிராகவே ஆகிப்போச்சு. அதனால் இது வந்து எப்படியான தவிர்க்கணும், இது எப்படியான ஒரு மாற்றக்கூடிய ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு மனப்பான்மையை மாணவர்களிடம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கேள்வி. இது வந்து இது எப்போ மாறும், எப்படி மாறும் அப்படின்றது வந்து இந்த காலத்தினுடைய கையில் தான் இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.